நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்கள் தான் வெளியே போகும்பொழுது பாதுகாப்பாக போயிட்டு வரணுங்கிறது எல்லாத்தோட கவனம் கூட. அப்படி வெளியே போகும்போது நம்ம அப்பா அம்மா கூட போவோம், தாத்தா பாட்டி கூட போவோம், அண்ணன் தம்பி கூட போவோம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போவோம். அப்போ போகும்பொழுது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அதை நம்ம மனசுக்கு ரொம்ப பாதிக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும். அப்படி தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது இந்த துணி கடையில். முக்கியமாக பெண்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் பரபரப்பான சாலை பகுதி, எந்நேரமும் கூட்ட நெரிசல் மிகுந்த சாலை என்பதால் சலசலப்பு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். தீபாவளிக்கு முதல் நாள் என்பதால் அது போன்ற சமயங்களில் நாம் பாதுகாப்புடன் செல்வதாக நமக்குள் ஒரு இருமாப்பு. அப்போது என் அருகில் ஒலிப்பிரிக்கை சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர்களது தங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், உங்கள் அருகே திருடர்கள் இருக்கக்கூடும் என எச்சரிக்கை அறிவிப்பு கொடுத்தனர் காவல்துறை அதிகாரிகள். அதையும் மீறி பயங்கர தள்ளுமுள்ளுக்கிடையே மக்கள் கூட்டம் அலைமோதியது. அந்த பிரபலமான ஜவுளி கடை முன்பு நான் அப்போது பேண்ட் மற்றும் லெகின்ஸ் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு சுமார் 20 வயது இருக்கும். நிரம்பிய பெண் நான். அண்ணா, சுடிதார் டாப் மற்றும் லெகின்ஸ் வேண்டும் என்று கேட்க, அம்மா, அது 3வது மாடியில் தான் இருக்குமா என கூற, உடனே 3வது மாடியை நோக்கி நகர்ந்தேன் நான். ஆனால் அங்குதான் எனக்கு எதிராக தீட்டிய சதி திட்டத்தில் சிக்கப் போகிறேன் என்று தெரியாமல் சுடிதார் டாப் மற்றும் லெகின்ஸ் வேண்டும் என்று கூறினேன். அண்ணா, போன வாரம் வந்தப்போ அளவு தப்பாக கொடுத்துட்டீங்க அண்ணா என கூற, சரிம்மா, நான் உனக்கு தகுந்தமாறு தருகிறேன், நீ போய் அந்த அறையில் சென்று போட்டு பார்த்துவிட்டு வந்து எடுத்துக்கோமா என்றார் ஜவுளி கடையில் வேலை செய்யும் வேலைக்காரன். தனக்கு பிடித்த 4-5 ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அறையை நோக்கி என் கால்கள் நடந்தது. சிறிது நேரத்தில் நான் கதவை சாத்தி கொண்டேன். அறை முழுவதும் கண்ணாடிகள். நான் தன் மேல் அணிந்திருந்த புடவையை அவிழ்த்தேன். கொஞ்ச நேரம் தனது அழகிய கண்ணாடியில் ரசித்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு சுடிதார் டாப்பும் மற்றும் லெகின்ஸ் பேண்டும் பார்த்தேன். திரும்பவும் தன் புடவையை உடுத்தி கொண்டேன் நான். அதுவரைக்கும் எனக்கு அந்த காட்சிகள் தான் 3வது கண் பார்வையில் இருக்கின்றது என்று தெரியவில்லை. இப்படி பல பெண்கள் சோதனையில் சிக்கியுள்ளது எனக்கு அப்போதும் தெரியவில்லை. இது அனைத்தும் முதலாளியின் டேபிள் கம்ப்யூட்டரில் ஓடியது. குழு ஏசி அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த கயவன். அப்போதுதான் அந்த பெண்ணிடம் முதலாளி 2000க்கு மேல் ஜவுளி எடுக்க அனைவருக்கும் குழுக்கள் முறையில் தேர்வு செய்து பரிசு வழங்கப்படும் என்று கூறினார் அந்த வேலைக்காரன். அதனை நம்பி நானும் தனது தொலைபேசி நம்பரை அவரிடம் கூறினேன். மறுநாள் எனக்கு இரவு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அந்த குறுஞ்செய்தியை பார்த்தேன். அதில் 10 நிமிடம் ஓடக்கூடிய படம். அதை பார்த்த உடனே ஒரு நொடி என் மூச்சே நின்றுவிட்டது. அதில் நான் ட்ரெஸ் மாற்றும் வீடியோ காட்சிகள். உடனே அந்த நம்பரை தொடர்பு கொண்டேன் நான். எதிர் திசையில் அந்த நயவஞ்சக முதலாளி. நான் மெதுவாக ஹலோ என அழைக்க முதலாளியின் வரட்டு சிறப்பு புரிந்து கொண்டேன். ஐயா, உங்களுக்கு என்னையா வேணும், ஏன் இப்படி செஞ்சீங்க என்று கேட்க, நீ எவ்வளோ அழகாக இருக்க, ஒரு நாள் என் கூட என இழுத்தார் அந்த நயவஞ்சகன் முதலாளி. அந்த வீடியோ காட்சிகளை அழித்து விடுமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் நான். அப்படி என்றால் நான் சொன்னது போலவே ஒரு நாள் என் கூட வா என்று அழைத்தான் அந்த நயவஞ்சகன் முதலாளி. வேறு வழியின்றி நான் அவனிடம் தன்னையே எழுந்தேன். ஏன், எதற்காக இப்படி ஒரு செயல் அரங்கேறுது என்றால், நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கேவலமானவளும் இல்லை. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். இந்த செய்தியை என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிய வர அவமானத்தில் தூக்கில் தூங்கி விடுவார்கள் என்று நினைத்து இந்த அவமானம் தன்னோடு போகட்டும் என்று தன்னையே அவனிடம் இழந்து விட்டேன். அந்த நயவஞ்சக முதலாளி என்னை சூறையாடி விட்டான். அன்று நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இவனை எப்படியாவது பழித்திருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அன்று முதல் நான் அவனை பின்தொடர்ந்தேன். அவன் அடிக்கடி தனது குடும்பத்துடன் ஒரு பிரபலமான ஹோட்டலில் தங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான் அந்த நயவஞ்சகன். அந்த ஹோட்டல் முதலாளிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் நான். தனக்கு ஏதாவது ஒரு வேலை தரும்படி அந்த முதலாளியும் என் மீது கருணை கொண்டு ரூம் கிளீனராக வேலைக்கு அமர்த்தினார். பிறகு அவன் தங்கும் அறையின் பாத்ரூமில் ரகசிய கேமரா பொருத்தினேன் நான். நான் நினைத்தது போலவே தனது குடும்பத்துடன் அன்று அந்த ஹோட்டலில் தங்கினான். பிறகு மறுநாள் காலையில் எழுந்து தனது குடும்பத்துடன் புறப்பட்டு சென்றான் அந்த நயவஞ்சகன் முதலாளி. அன்று இரவே அவனுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்தேன். அந்த குறுஞ்செய்தியை பார்த்தான் அந்த முதலாளி. அதில் அவன் மனைவியும் மகளும் பாத்ரூமில் குளிக்கும் ஒரு வீடியோ காட்சிகளை அரங்கேறுது. அதிர்ச்சியில் உறைந்து போனான். என் நம்பரை தொடர்பு கொண்டான் அந்த நயவஞ்சகன் முதலாளி. நான் மெதுவாக எனது ஃபோனை எடுத்து அவனைப் போலவே வரட்டு சிரிப்பு சிரித்தேன் நான்.
பிறகு நான் மெதுவாக சொன்னேன், நாளை காலையில் இன்டர்நெட் முழுவதும் இந்த காட்சிகள் பரவும் என கூறியபடியே நான் எனது கைபேசியை துண்டித்து விட்டேன். அந்த நயவஞ்சகன் முதலாளி எத்தனை பேர் வாழ்க்கையில் நான் விளையாடியிருப்பேன், இன்று எனக்கே இந்த நிலை என்று கூறியபடியே அவன் தன் அரைக்கதவை பூட்டிக் கொண்டான். அந்த நயவஞ்சகன் முதலாளி மறுநாள் காலையில் அவன் வீட்டில் அலறும் சத்தம். வெட்கத்தில் அவன் தன்னையே மாய்த்து கொண்டான். தோழிகளே, நீங்கள் வெளியே செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்களை மூன்றாவது கண் எதிரே பார்த்து கொண்டே காத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.